வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளராக கொள்கை பரப்பு இணை செயலாளர் சந்திரகுமார் அறிவிப்பு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் முறையாக கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தொகுதியை விட்டுக் கொடுப்பதாக செல்வ பெருந்தகை அறிவிப்பு. திமுக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் எனவும் கோரிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி எனும் அங்கீகாரத்தை வழங்கியது இந்திய தேர்தல் ஆணையம். பானை சின்னம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதாக திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் மகிழ்ச்சி பதிவு. நாம் தமிழர் கட்சியை மாநில கட்சியாக அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.22% வாக்குகள் பெற்றதை அடுத்து மாநில கட்சியாக அங்கீகாரம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கேட்ட சின்னத்தை வழங்க தலைமை தேர்தல் ஆணையம் மறுப்பு. கேட்ட சின்னம் கிடைக்காததால் கரும்பு விவசாய சின்னம் கோரி நாம் தமிழர் கட்சி விண்ணப்பம். பொங்கல் பண்டிகை முதல் நாளில் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் 1,87,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். 2,64,000 முன்பதிவு செய்துள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள். அலைமோதிய மக்கள் கூட்டத்தால் ஸ்தம்பித்த பேருந்து நிலையம். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி தாம்பரம் ரயில் நிலையத்தில் குவிந்த பொதுமக்கள். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து ஏறி சென்றனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த சென்னை மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். எறும்பு போல் ஒன்றன் பின் ஒன்றாக வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பொங்கல் விடுமுறையை கழிக்க தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் படையெடுப்பு. கிளாம்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 2024 ஆண்டுக்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியீடு. 2024 ஆண்டில் 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 625 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்க உத்தரவு.
சட்டப்பேரவையில் குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வழிவகை. பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பொள்ளாச்சி விவகாரத்தில் 12 நாட்கள் கழித்துதான் எஃப்ஐஆர் போடப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சபாநாயகரிடம் இன்று அதற்குரிய ஆதாரத்தை சமர்ப்பிக்க தவறினால் இபிஎஸ் சொல்லும் தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றேன் என சவால். ஆறாவது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் உரை. சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் திருத்த சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் அமைச்சர் கே.என். நேரு. பெரியார் பற்றிய சீமானின் கருத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும். சீமான் மீதான புகாரில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பெரியார் குறித்த அத்துமீறிய விமர்சனங்களை தவிர்ப்பது சீமானின் எதிர்கால அரசியலுக்கு நல்லது. சனாதன சக்திகளுக்கு துணை போகும் வகையில் சீமானின் விமர்சனம் உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. சென்னை சைதாப்பேட்டையில் அதிமுக மகளிரணி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஓய்வு பெற்ற கோயில் பணியாளர்களுக்கு கருணை தொகை வழங்க அனுமதி. 1000 ரூபாய் வழங்கப்படும் என ஆணையர் ஸ்ரீதரன் உத்தரவு. மதுரையில் எந்த காலத்திலும் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். பொங்கல் பண்டிகைக்கு பிறகு சுரங்க ஏலம் ரத்து குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் உறுதி. தலைவர்கள் 20ஆம் தேதிக்குள்ள இந்த பகுதி முழுவதுமே இது வராது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி என்று அளித்திருக்கின்றோம். 4979 ஏக்கரில் இது வராது அப்படி. அதனால் அதை சுரங்கத்துறை அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்களே சொல்ல இருக்கிறாங்க. அதனால் மக்கள்கிட்ட குறிப்பா நாம் வந்ததற்கான காரணம் பொங்கல் பண்டிகை இருக்கு. எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நிலைமையில ஒரு பயத்தோடு இது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஆதங்கத்தோடு ஒரு பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாட முடியாத மக்கள் இருப்பாங்க, தவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களுக்கு மட்டும் தமிழக அரசு அனுமதி அளிக்காது ஏன் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி. திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அந்த முதல் கேஸே ஞானசேகரன் கேஸா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்களே சட்டசபையில் மரண தண்டனை தருவோன்னு. ஏற்கனவே ஞானசேகரன் மேலே பல வழக்குகள் இருக்கு. அப்போ முதல் தண்டனையாகவே ஞானசேகரனுக்கு அந்த மரண தண்டனையை இன்னைக்கு சட்டசபையில் அறிவித்த முதல்வர் நமது ஸ்டாலின் அவர்கள் செய்தால் உண்மையிலேயே இந்த அரசை. கோவையில் யானை வழித்தடத்தில் மண் எடுத்த விவகாரம் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறையில் அரசு மருத்துவமனைக்கு பயிற்சிக்காக வந்த தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை. தொழுநோய் பிரிவு சுகாதார ஆய்வாளர் அதிரடி கைது.
செங்கல்பட்டு அருகே பொங்கல் விழாவில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம். 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. பொங்கல்ல பள்ளி தெரியாம விழுந்துட்டு இருக்கு. அது சாப்பிட்ட உடனே பசங்க ஒரு குழந்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இது மாதிரி பள்ளி விழுந்துட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிச்ச உடனே உடனே 10 நிமிஷத்துல போயிட்டு சுகாதார மையம் இருக்கு, அதில் ஆலோசனை கேட்டு டக்குன்னு உடனடியே வந்துட்டு பசங்க எல்லாரும் கூட்டின்னு போயிட்டு நாங்கள் அதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் ஊற்று நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மாவட்ட நிர்வாகம் மற்றும் ரயில்வே துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பத்தூர் அருகே மகளை விஷம் வைத்துக் கொன்றதாக மருமகன் மீது தந்தை காவல் நிலையத்தில் புகார். ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் கைது செய்வதில் போலீசார் அலட்சியம் காட்டுவதாக உறவினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. யாருக்குமே எங்களுக்கு சப்போர்ட் இல்லை சார். தயவு செஞ்சு எங்களுக்கு நீதி கிடைக்கணும். இல்லைன்னா நாங்கள் சிஎம் செல்லுக்கு வரைக்கும் போவோம். அவர் திமுக கட்சியில் பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்துக்கிட்டு பணப்படத்தில் வச்சு நிறைய டாக்டர் அவங்க அம்மா டீச்சர்ஸுங்கெல்லாம் பணம் இருக்கிறதுனால எல்லாம் எங்கள் தங்கச்சி குடும்பம் பண்ணி வரதட்சணை குடும்பம் பண்ணி கொண்டுட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க சார். எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். என் தங்கச்சியை பாடி நாங்கள் வாங்க மாட்டோம் சார். இது உண்மை சார், சத்தியங்க சார். எங்களுக்கு நீதி கிடைக்கணும் சார். இல்லைன்னா சிஎம் வரைக்கும் போவோம். இது எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மகரவிளக்கு சீசனையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கடந்த 11 நாட்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலையில் சாமி தரிசனம். கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்ட பக்தர்களிடம் தேவஸ்தான நிர்வாகிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேட்டி. மன்னிப்பு கேட்டால் உயிரிழந்த பக்தர்கள் எழுந்து வந்து விடுவார்களா? துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பதிலடி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் வரும் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் அரசு விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அடுத்த மாதம் 1, 7 ஆகிய தேதிகள் பணி நாளாக அறிவிப்பு. புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும். இலவச அரிசி திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டி வரும் கும்பமேளா திருவிழா. அலங்கார வாகனங்களில் அணிவகுத்து சென்ற இந்து சமய துறவிகள். கேரள மாநிலம் மூணாறில் களை கட்டிய மலர் கண்காட்சி. தாவரவியல் பூங்காவில் பூத்துக் குலுங்கும் பல்வேறு வண்ண மலர்களை உற்சாகத்துடன் கண்டு களித்த சுற்றுலா பயணிகள்.
ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் ட்ரம்ப் நிபந்தனையின்றி விடுவிப்பு. வரும் 20ஆம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். குளத்தின் கரை உடைப்பு, மண் மூட்டைகளை அடுக்கிய சரி செய்த மக்கள். கல்லூரி மாணவர்கள் குழந்தை பெற்றால் 81,000 ரூபாய் ஊக்கத்தொகை. மக்கள் தொகையை அதிகரிக்க ரஷ்ய அரசு அறிவிப்பு. அயர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான 2வது T20 போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் போட்டியை காண நாளை டிக்கெட் விற்பனை தொடக்கம். யார் நம்மை கீழ்த்தரமாக பேசினாலும் கவலைப்படாமல் நேர்மையாக உழைக்க வேண்டும். வாழ்க்கையில் தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையையும் விட்டுவிடக் கூடாது எனவும் நடிகை நயன்தாரா பேச்சு. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த தன்னம்பிக்கை தனது உழைப்பை சுரண்டி லாபம் பார்த்ததாக குற்றம் சாட்டிய நடிகர் தனுஷை குத்திக்காட்டி பேசினாரா நயன்தாரா. உண்மையும் உழைப்பும் இருந்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் என பேச்சு. அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டும் இங்கே வந்து எழுதுறாங்க. உண்மையும் உழைப்பும் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு தோல்வி இருக்காதுன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சமா வரி போடுங்க, வசதி படைத்தவர்களுக்கு அதிக வரி போடலாம் என வரித்துறைக்கு கோரிக்கை வைத்த நடிகர் வடிவேலு. மார்ச்சில் மேடையில் பேசும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிங்க, அது எப்படி? என்ன கோரிக்கை? டாக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க வடிவேலு. கொஞ்சம் ஏழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு. அது ஒன்றும் ஜாலியான மட்டும் தானே. அதான் என்ன கோரிக்கை? வடிவேல் சொன்னால் அது தப்பு இல்லை. என்ன சார்? நடிகை கமலா காமேஷ் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். சம்சாரம் அது மின்சாரம், கடலோர கவிதைகள் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார்.